Hi, hello, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு ஒரு வழியா நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுடெல்லி இருக்கு இல்லையா, அங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 27 வருஷமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது பாஜகவினுடைய ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எங்கெங்கயோ வந்துட்டு ஆட்சி பண்றோம். ஒரு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா, புனே, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து நம்ம ஆட்சி அப்படின்றது நடக்குது. நாட்டினுடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டெல்லியில நம்மளால ஆட்சி அமைக்க முடியலையே அப்படின்றது பாஜகவுக்கு ரொம்ப பெரிய ஆதங்கமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் ஒரு 3 வருஷம், அதாவது 3 டிகேட்ஸ் மீன்ஸ் எப்படி சொல்றது, 3 ஆட்சி காலமாகவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2013, 2015, 2020 அப்படின்னு சொல்லி ஹேட்ரிக் வின் பண்ணி ஆம் ஆத்மி தான் வந்துட்டு ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மியை வீட்டுக்கு அனுப்பி மறுபடியும் பாஜக ஆட்சி கட்டல்ல அமர வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் முன்ன சொன்ன மாதிரியே 27 வருஷங்கள் கழிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மிக்கு முன்னாடி வந்துட்டு ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வந்துட்டு அடுத்த 3 டைமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொகுதியில கூட முன்னிலை அப்படின்றது பெறாம தொடர்ந்து ஹேட்ரிக்கா 3 முறையா 0 தொகுதிகளில் வெற்றி அப்படின்றத அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எந்த தொகுதியிலுமே அவங்க வெற்றி அடையல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன நடந்துச்சு, பாஜக ஆட்சியை பிடிச்சது எப்படி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 27 வருஷமா ஆட்சியை பிடிக்காம இருந்த பாஜக இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட எந்த இடத்துல ஆம் ஆத்மி கோட்டை விட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆம் ஆத்மி அண்ட் கெஜ்ரிவால் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர்த்தையுமே கவுத்து ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்த புதிய மதுபான கொள்கை அப்படின்னு சொல்லி ஒன்று அமல்படுத்தினது தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்காரு இல்லையா, அவர் மேலே இருந்த ரொம்ப பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்ணா ஹசாரே இவங்களோட சேர்ந்துட்டு வந்துட்டு ஊழல் இருக்கு இல்லையா, ஊழலுக்கு எதிரானவர், ரொம்பவே தூய்மையானவர், ரொம்பவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டர் கரெக்ட், மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி பேரோட தான் அரசியல் களத்துக்குள்ள வராரு. அப்படியே அவர் அரசியல் களத்துக்குள்ள வந்ததுனால தான் பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப பெரிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் இருக்கு இல்லையா, அதை வீழ்த்தி ஆட்சி கட்டிலையும் அமர வைக்கப்படுறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி வந்துட்டு மிஸ்டர் கிளீனு, மிஸ்டர் பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிச்ச அரசியலுக்கு வந்த ஒருத்தரே ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் கிட்ட அவருக்கு அதிருப்தி அப்படின்றத ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், பாஜக அதை ரொம்ப சரியா பயன்படுத்தி இருந்தாங்க. ஸோ இவரை தான் வந்துட்டு நீங்க ஊழலுக்குலாம் அடி போக மாட்டாரு, விலை போக மாட்டாருன்னு சொன்னீங்க. பட் இவர் வந்துட்டு டெல்லி மக்கள் இருக்காங்களே அவங்க எல்லாத்தையுமே குடிகாரராக மாற்றக்கூடிய புதிய மதுபான கொள்கையவே அமல்படுத்தி இருக்காரு. அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா லஞ்சமும் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரே கல்லுல 2 மாங்காவை பாஜக அடிக்கிறாங்க. நாட்டு மக்களை குடிகாரராக மாத்துறாரு, இன்னொரு பக்கம் லஞ்சம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம யார் வந்துட்டு நம்ம லைஃப்ல நமக்கு ஒன்று பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நம்புறோமோ அவங்க அந்த விஷயத்த பண்ணும்போது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி டெல்லி பீப்புள்ஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நினைச்சாருங்களோ அவங்களே ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போறது, அது அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருந்தாலும் சரி, மணிஷ் சிசோடியாவாக இருந்தாலும் சரி, ஸோ முக்கிய தலைவர்கள் சிறைக்கு போனது அப்படின்றது ஆம் ஆத்மியினுடைய செல்வாக்கு அப்படின்றத டெல்லியில ரொம்ப பெரிய அளவில் சரிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜக கிட்ட ஆம் ஆத்மி தோத்து ஆட்சி கட்டல இருந்து இறங்குறதுக்கு முதல் மற்றும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த புது மதுபான கொள்கை அப்படின்றதான் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிர்வாக சீர்கேடு அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ தொடர்ந்து 10 வருஷமா ஆட்சியில் இருந்தாலும் சொன்ன பல வாக்குறுதிகள் அப்படின்றத அவங்க நிறைவேற்றலாம். இதுக்கு வந்துட்டு பாஜக தான் எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்குது, பாஜக எங்களை செய்ய விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பாஜகவினுடைய மாற்று சக்தியா பார்க்கப்பட்ட ஆம் ஆத்மியினால பாஜக சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா அதுக்கு பேசாம இங்க பாஜகவே வந்துட்டு போயிடலாமே, எதுக்கு இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க பாஜக செய்ய விடலன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காற்று மாசுபாடு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை சரியா கையாளாத விதம் அப்படின்றதும் ஆம் ஆத்மியினுடைய தோல்விக்கும் கெஜ்ரிவாலுடைய தோல்விக்கும் 2வது முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். 3வது ரொம்ப முக்கியமான காரணம் காங்கிரஸோட கூட்டணி இல்லை அப்படின்றதா. ஸோ பாஜகவுக்கு மாற்று சக்தி நாங்க தான் அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி அப்படின்ற பேர்லாம் வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா லோக்சபா எலெக்ஷன் அப்போ வந்துட்டு நாடு முழுக்க பயங்கரமான பிரச்சாரம் அப்படின்றது பண்ணப்பட்டுச்சு. அட் த சேம் டைம்ல மாநில தேர்தல் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா தேசிய தேர்தலில் வந்துட்டு கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகள் மாநில தேர்தலில் பிரிஞ்சு அடிச்சுக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு மக்களுக்கு புரியாத விஷயமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ காங்கிரஸோட இந்த டைம் வந்துட்டு கூட்டணி அப்படின்றது ஆம் ஆத்மி வைக்கல அப்படின்றதுனால கெஜ்ரிவால் தோத்த 4000 ஓட்டுகள் அப்படின்றது காங்கிரஸ் வேட்பாளருக்கு போன அந்த 4000
4000 ஓட்டுகள் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா வந்துட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா, அவரை எதிர்த்து போட்டியிட்ட பர்வேஷ் வர்மாவை விட வந்துட்டு கிட்டத்தட்ட 3182 ஓட்டுகள் அப்படின்றது தான் கம்மியாக வாங்கி தோத்திருக்காரு. இது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வேட்பாளரான சந்தீப் தீட்சித் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 4200 ஓட்டு அப்படின்றத வாங்கியிருக்காரு. ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி அப்படின்றத அமைச்சு போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த 4000 ஓட்டும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருந்திருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் வின் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பல தொகுதிகளில் ஆம் ஆத்மி தோத்தது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி 2000-3000 வாக்குகள்ல தான் அப்படின்றதுனால காங்கிரஸ் வந்துட்டு அந்த 2000-3000 வாக்குகள் அப்படின்றத எல்லா தொகுதிகளிலுமே கணிசமாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட்டணி அப்படின்றத போட்டிருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் ஆம் ஆத்மி ஆட்சி கட்டில் அமர்ந்துட முடியும். பட் இது வந்துட்டு ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி நீயா நானா அப்படின்னு சொல்லி விளையாண்ட ஒரு விளையாட்டு அப்படின்றது ஆம் ஆத்மிக்கு அது பேக் ஃபயர் ஆயிருக்கு செம்மையா அப்படின்னு தான் சொல்லணும். 4வது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உள்கட்டமைப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு சரியா ஆம் ஆத்மி இருக்காங்க இல்லையா அவங்க கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டினுடைய தலைநகரம்னு சொல்லக்கூடிய டெல்லியிலே வந்துட்டு பார்த்தோம்னா ரோடு வசதியாக இருந்தாலும் சரி இந்த குப்பைகளை வந்துட்டு அங்கங்கே தூக்கி வீசிட்டு போகிறது ரொம்ப முக்கியமான நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காற்று மாசுபாடுன்றது அதிகமாகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இவங்க இதுக்கு கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மாதிரி ரொம்பவே அதிருப்தி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஆம் ஆத்மியினுடைய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாஜக பல ப்ளஸ்ஸான விஷயங்களை பண்ணி தான் இந்த தேர்தலை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பர்வேஷ் வர்மாவானி மக்கள்கிட்ட நல்ல ரீச் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நல்ல கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய வலுவான தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை இந்த டைம் அரசியல் களத்துல இறக்கி விட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையே தோற்கடிச்சு பர்வேஷ் வர்மா பார்த்தோம் அப்படின்னா அந்த புதுதில்லி தொகுதியில வின் பண்றாரு. இந்த மாதிரி மணிஷ் சிசோடியாக்கு அகேன்ஸ்டா நின்னவங்க மூத்த தலைவர்கள் பலருக்கு அகேன்ஸ்டா நின்னவங்க ஜெயிச்சு வர முடிஞ்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அதனாலதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்துட்டு ஒரு வலுவான தலைவர்கள் அப்படின்றத நிப்பாட்டினதோட மட்டும் இல்லாம 2வது ஐடியாலஜி இருக்கு இல்லையா, பாஜகவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஹிந்துக்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஹிந்துத்துவ அரசியல் இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு மெயினாக பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அப்படின்றது பண்ணப்பட்டுச்சு. பட் இந்த டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக அந்த ஹிந்துத்துவாலேருந்து விலகி பார்த்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ண தப்புகள்லாம் என்னென்ன, அதை தாண்டி நிர்வாக சீர்கேடுகள் இருக்கு இல்லையா, அது என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் அவங்க நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் மக்கள் முன்னாடி போய் கொண்டு வந்து வச்சது அப்படின்றது மக்களை யோசிக்க வச்சிருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து புதிய மதுமான கொள்கை, கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவர் மேலே இருந்த அந்த அதிருப்தி, இன்னொன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இவங்க 10 வருஷமா எதுவுமே பண்ண முடியல வேற ஒருத்தருக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம், இது எல்லாம் சேர்ந்து தான் கிட்டத்தட்ட 27 வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை ஆட்சி கட்டில் அமர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட தேர்தலை எதிர்கொண்ட ஆம் ஆத்மியை விட யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லாம தேர்தலை எதிர்கொண்ட பாஜக ஜெயிச்சிருக்கிறது அப்படின்றது மக்கள் கிட்ட ஆம் ஆத்மி நம்பிக்கை இழந்துருச்சு அப்படின்றத அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாஜகவினுடைய வெற்றியை பற்றியும் ஆம் ஆத்மி பிளஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கார் இல்லையா அவருடைய தோல்வியை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா பை.